ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு ஒரு சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே இன்றைக்கி ஒரு 4 சைஸ் பெரிய வெங்காயம், 6 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வதக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு வடை சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை அதுக்குள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த தக்காளி வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் இங்கே 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும், 3 ஸ்பூன் மல்லித்தூளும், அப்புறம் இதோட டேஸ்ட் இன்னும் கூட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி 1 ஸ்பூன் சில்லி மசாலாவும் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கிளறியிருக்கேன். மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நமக்கு எவ்வளோ பச்சடிக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்தால் வேண்டியதில்லை, தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் வேணும்னா சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம இந்த கடாயை நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வெயிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா பிடிச்சி தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நான் லாஸ்ட்டு கிளிப் மட்டும் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. எங்கள் வீட்டில் ரெடி ஆனதும் எல்லோரும் வடை சட்டியே காலி பண்ணிட்டாங்க. அதான் பாதி சட்னி காலி ஆகிருக்கும் அந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. டாடா, பாய்.